வணக்கம். நவம்பர் 21ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநில தேர்தல் முடிவுக்கு வந்திருக்கு. எக்ஸிட் போல்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ் மற்றும் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். எக்ஸிட் போல்ஸ் படி போல் ஆஃப் போல்ஸ் அனைத்து போல்ஸும் இணைத்து பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைமையிலான அரசு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 137லேருந்து 157 சீட்ஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கள தொடர்ந்து எம்விஏ காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 126லேருந்து 146 சீட்ஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜார்க்கண்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, INDI கூட்டணி 25லிருந்து 30 சீட்ஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ND கூட்டணி 42லிருந்து 47 சீட்ஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் நவம்பர் 23ஆம் தேதி வாக்கெண்ணிக்கை நடைபெற இருக்கு. மார்க்கெட் எக்ஸ்பர்ட் சங்கர் சர்மா அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் CLSA அண்மையில் வெளியிட்ட ரிப்போர்ட்டுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. CLSAவுடைய அந்த ரிப்போர்ட்டில் சைனாவை காட்டிலும் இந்தியாவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதாக சொல்லியிருக்கிறாங்க. முதலீடு செய்ய போகிறதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ட்ராப்பாக தான் கருத வேண்டும். முதலீட்டாளர்கள் இதை அப்படியே நம்ப வேண்டாம்னு சங்கர் சர்மா அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அப்டேட்டாக கொடுத்துருக்கிறாரு. JSW சிமெண்ட்டுடைய IPO எப்போ வரும்? சாஜன் ஜிண்டல் JSW குரூப் உடைய சேர்மன் CNBC TV18 கொடுத்த பேட்டியில் 4000 கோடி ரூபாய்க்கான IPO ஜனவரி 2025 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. டாடா டெக்னாலஜிஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்க திரிபுரா அரசுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. ITI அப்கிரேட் ப்ராஜெக்டுக்கான ஒப்பந்தம் இது. இதோடைய மதிப்பு 96 கோடி ரூபாய். ஏர்டெல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. நோக்கியாவுடன் ஒரு அக்ரிமெண்ட்டில் வராங்க. அவங்களுடைய 5G எக்ஸ்டென்ஷன் டீல் நோக்கியாவுக்கு வழங்குறாங்க. நோக்கியா ஒரு மல்டி பில்லியன் டாலர் டீலை நோக்கியா ஜெயிச்சிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏர்டெல் என்ன தொகைக்கு என்ன காலளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடலை. இக்ரா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க இந்தியாவுடைய GDP வளர்ச்சி எவ்வளவு இருக்கும்ன்ற தகவல் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் குவார்ட்டரில் 6.5% குறையும்ன்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் மழை அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, வீக்கராக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முழு நிதியாண்டு 2025க்கு 7%, அது முன்ன சொன்னதே மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க. இக்ரா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த தகவல் இது. RBI என்ன சொல்லியிருக்கிறாங்க? RBI சொல்லியிருப்பது முழு ஆண்டிற்கு 7.2% GDP வளர்ச்சி இருக்கும்னு. கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க ரீசைக்ளிங் ஆஃப் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் பிஸ்னஸில் நுழையிறாங்க. இதற்காக 51% ஸ்டேக்கு ஜம்மு பிக்மெண்ட்ஸ் லிமிடெடில் வாங்கியிருக்கிறாங்க 175 கோடி ரூபாய்க்கு. ரெயில்டெல் நிறுவனம் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. சென்ட்ரல் மெடிக்கல் சர்வீசஸ் சொசைட்டிக்கிட்ட கிடைத்த ஆர்டர். அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். UPL ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக 4200 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. இதை பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸை தான் கொண்டு வராங்க. ஒட்டுமொத்தமாக அவங்க விலை நிர்ணயித்திருப்பது 360 ரூபாய். அப்ளிகேஷன் டைமில் கட்ட வேண்டிய தொகை 90 ரூபாய். அதனால தான் அது பார்ட்லி பெய்டாக வருது. அதற்கு பிறகு அவங்க ஒரு தவணை முறையில் 270 ரூபாய் அந்த அழைப்பை விடுப்பாங்க. அப்போ மீதம் இருக்கிற 270 ரூபாய் கட்டி அது ஃபுல்லி பெய்டாக மாற்ற வேண்டும். என்ன ரேஷியோவில் இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வழங்குறாங்க? ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வழங்குறாங்க 8 ஷேர் வைத்திருந்தா. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 26. எப்போ ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் ஆகுது? டிசம்பர் 5. எப்போ முடிவு பெறுது? டிசம்பர் 17. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் காலகட்டம் டிசம்பர் 5லிருந்து டிசம்பர் 11ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிக்கும் போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் என்ன செய்ய வேண்டும்னு டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். நம்ம செய்யாமல் விட்டோன்னா நம்ம நஷ்டத்தில் இருப்போம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. BEML தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 247 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இது. ரேர் டம்ப் ட்ரக்ஸ்க்கான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கிட்ட இருந்து? சென்ட்ரல் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் கிட்ட இருந்து இந்த ரேர் டம்ப் ட்ரக்ஸை சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் சப்போர்ட்டுக்கும் இந்த கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு 247 கோடி ரூபாய். வோடஃபோன் ஐடியாவுக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் பிரைஸ் ₹2.40. முந்தானத்து க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 66% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாரதி ஏர்டெலுக்கு ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1711. தற்போதைய லெவலில் இருந்து 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
சிட்டி யூனியன் பேங்க் திண்டுக்கல்ல புது கிளையை திறந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இப்போ கம்பெனி கைவசம் 822 கிளைகள் இருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அஞ்சானி ஃபுட்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஆந்திர பிரதேசில் உற்பத்தி ஆலையை திறந்திருக்கிறாங்க. பேக்கரி ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சானி ஃபுட்ஸ். டாக்டர் ரெட்டிஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஆலையில் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்க்கான இன்ஸ்பெக்ஷனை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு 7 அப்சர்வேஷன்ஸ் வழங்கப்பட்டுள்ளதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க டாக்டர் ரெட்டிஸ். டிசிஐ எக்ஸ்பிரஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் டிசிஐ எக்ஸ்பிரஸோடைய ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 0.26% ஸ்டேக்கை நவம்பர் 14ஆம் தேதி வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. 4.8%லிருந்து 5.15% உயர்த்தி இருக்கிறாங்க. டெரா சாஃப்ட்வேர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கடந்த 2 வாரத்தில் 120% அதிகரிச்சிருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது ஐடிஐயுடன் இணைந்து அவங்க சில ப்ராஜெக்ட்ஸை ஜெயிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பாரத் நெட் ஃபேஸ் 3 ப்ராஜெக்ட் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. 3022 கோடி ரூபாய் மதிப்பிற்கானது. அது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 2 வாரத்தில் 120% அதிகரிச்சிருக்கு டெரா சாஃப்ட்வேருடைய ஷேர் பிரைஸ். அனுபம் ரசாயன் இந்தியாவுக்கு கேஆர் சொக்சி ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 735 ரூபாய். இந்தியா ஸ்டீல் ஒர்க்ஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. இவங்க மீது கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க் போட்டிருந்துருக்காங்க. அது தள்ளுபடி ஆயிடுச்சு. அவங்க என்சிஎல்டியில் தான் அந்த வழக்கு பதிவு செய்தாங்க. என்சிஎல்டி அது தள்ளுபடி செய்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்சிஎல்ஏடி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு அப்புறம் நேஷனல் கம்பெனி லா அப்பலட் ட்ரிபியூனலுக்கு போய் அவங்க மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதற்கிடையே இப்போ இரு நிறுவனங்களும் வந்து சுமூகமாக முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ 2 பேருமே அந்த பெட்டிஷனை திரும்ப பெறுறாங்கன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்தியா ஸ்டீல் ஒர்க்ஸ் லிமிடெட். ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஸ்ட்ராடா இந்தியா பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதோடைய தொகை என்ன காலளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடல. சீனிக் எக்ஸ்போர்ட்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹1 போனஸும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. 5 ஷேர் வைத்திருந்தா. சில புரோக்கிங் கம்பெனி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் பேர்ல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1200, ஸ்டாப் லாஸ் 1050. அவங்க கொடுத்துருக்கிற காரணம் என்னன்னா டெய்லி சார்ட்ஸில் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1400, ஸ்டாப் லாஸ் 1250. சாய்ஸ் புரோக்கிங் உடைய பரிந்துரைகளில் ஊனோ மிண்டாக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1160, 1200, ஸ்டாப் லாஸ் 948. டெக் மஹிந்திராக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1800, 1820, ஸ்டாப் லாஸ் 1634. ஜோதி சிஎன்சிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1350, 1400, ஸ்டாப் லாஸ் 1050. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.